ஆதிக்கு மந்திர போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. இந்த மந்திர போட்டியில் நானும் கலந்து கொள்கிறேன் என்றான் ஆதி. மீரா, அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தனர். மீரா, அர்ஜுன், இது சாதாரண விளையாட்டு இல்லை. மந்திரம் தெரிந்தவர்களால் மட்டுமே இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்றனர். நான் இந்த மந்திர உலகத்துக்கு வந்து அந்த மந்திர புத்தகத்தை தொட்டதிலிருந்து எனக்குள் ஏதோ மாற்றம் நடந்தது. ஆதி தனக்குள் மந்திர சக்தி இருப்பதாக சொன்னதும் மீராவும் அர்ஜுனும் அதனை நம்பவில்லை. மீரா, அர்ஜுன், ஆதி, நீ சொல்றது உண்மையா? அந்த தங்க புத்தகம் மிகவும் சக்தி வாய்ந்த புத்தகம். ஆமாம், அந்த புத்தகத்தின் அருகில் யாராலும் எளிதாக செல்ல முடியாது. மந்திர சக்தி இல்லாதவர்கள் அருகில் போகவே முடியாது என்றனர். மீரா, ஆனா நீ எப்படி அந்த அறைக்குள் போய் அந்த புத்தகத்தை தொட முடிந்தது? எங்களால் இதை நம்ப முடியவில்லை. பிறகு ஆதி அவன் கையை மெதுவாக உயர்த்தினான். அருகில் இருந்த ஒரு சிறிய கல் மெதுவாக மேலே மிதக்கத் தொடங்கியது. மீராவும் அர்ஜுனும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? எனக்குள் உண்மையிலேயே மந்திர சக்தி இருக்கிறது. சரி ஆதி, நாங்கள் உனக்கு உதவுகிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆதி, என்ன நிபந்தனைக்குள் மந்திர சக்தி இருப்பதை என் பெற்றோருக்கும் உன் பெற்றோருக்கும் தெரிய வேண்டும்.